வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேச போற டாபிக் கொஞ்சம் மிஸ்ட்ரியான ஆனா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. உங்க மனசுக்குள்ள ஒருத்தர் இருக்காங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் உங்க நினைவாவே இருக்காங்க. ஆனா அவங்களும் என்ன பத்தி நினைப்பாங்களா, அவங்க மனசுலயும் ஏன் ஞாபகம் ஓடிட்டு இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள கண்டிப்பா வந்திருக்கும். இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாம நடக்கிறதில்ல. சைக்காலஜியும் குவாண்டம் பிசிக்ஸும் என்ன சொல்லுதுன்னா, மனிதர்களோட எண்ணங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்வலை இருக்கு. ஒருத்தர் உங்களை ரொம்ப ஆழமா ரொம்ப நேசமா நினைக்கும் போது அவங்க மூளையில இருந்து வெளிப்படுற அந்த எனர்ஜி பிரபஞ்சத்தின் மூலமா உங்களுடைய ஆழ்மனதை அடையும். அதத்தான் நாம டெலிபதி அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை தீவிரமா நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சில துல்லியமான சிக்னல்களை கொடுக்கும். அந்த சிக்னல்களை வச்சு அவங்க உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்க 100% உறுதியா நம்பலாம். அப்படி பிரபஞ்சம் காட்டும் 15 ரகசிய அறிகுறிகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இதுல வர அறிகுறிகள் சமீபத்துல உங்களுக்கு நடந்துச்சான்னு செக் பண்ணி பாருங்க. அறிகுறி நம்பர் 1, திடீர்னு உங்க மனநிலையில ஒரு மாற்றம் வரும். நீங்க ரொம்ப நார்மலா ஏதோ ஒரு வேலையில பிஸியா இருப்பீங்க. உங்களுக்கு எந்த ஒரு கவலையோ சந்தோஷமோ இருக்காது. ஆனா திடீர்னு எந்த காரணமும் இல்லாம உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் பொங்கும். உங்க உதட்டுல ஒரு சின்ன புன்னகை வரும். இல்லனா திடீர்னு காரணமே இல்லாம ஒரு இனம் புரியாத சோகம் ஒரு செகண்ட் உங்க மனசை அழுத்தும். இது ஏன் நடக்குது தெரியுமா? அந்த நேரத்துல உங்களை நினைக்கிற நபரோட உணர்வுகள் பிரபஞ்சத்தின் மூலமா உங்களை தாக்குது. அவங்க உங்களை நினைச்சு சந்தோஷப்பட்டா உங்களுக்கும் சந்தோஷம் வரும். அவங்க உங்களை நினைச்சு ஏங்கினா உங்களுக்கும் அந்த ஃபீலிங் வரும். அறிகுறி நம்பர் 2, நீங்க அவங்கள பத்தி கொஞ்சமும் நினைக்காத ஒரு நேரம் அது. ஒருவேளை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கலாம், இல்லனா ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங்ல இருக்கலாம், இல்ல பைக்ல ஃபாஸ்டா போயிட்டு இருக்கலாம். அந்த நேரத்துல சம்பந்தமே இல்லாம டப்புன்னு உங்க முகம் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். உங்க நினைவு உங்களை அறியாமலே உங்க மூளைக்குள்ள நுழையும். ஒரு செகண்ட் நீங்க செய்யற வேலையே மறந்து நிப்பீங்க. இதுக்கு காரணம் அந்த நபர் அந்த வினாடியில உங்களை ரொம்ப தீவிரமா நினைச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அறிகுறி நம்பர் 3, கனவுகள் எப்பவுமே நம்ம ஆழ்மனதோட வெளிப்பாடு. ஒருத்தர் உங்களை பத்தி பகல் முழுக்க நினைச்சிட்டே இருந்தாலோ அல்லது தூங்குறதுக்கு முன்னாடி உங்களை ஆழமா நினைச்சுக்கிட்டே தூங்கினாலோ அவங்களோட எனர்ஜி உங்க கனவுல ஒரு பாலத்தை உருவாக்கும். இதனால நீங்க தூங்கும் போது அவங்க உங்க கனவுல ரொம்ப தெளிவா வருவாங்க. ஏதோ உங்ககிட்ட நேர்ல பேசுற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, இல்ல உங்களை தொடுற மாதிரி ஒரு உணர்வு கனவுல வரும். காலையில எந்திரிச்சதும் அந்த கனவு உங்க மனசை விட்டு அகலவே அகலாது. இது பிரபஞ்சம் காட்டும் ஒரு மிகப்பெரிய அறிகுறி. அறிகுறி 4, சைக்காலஜில இத சிங்க்ரனிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா நீங்க போற இடத்துல எல்லாம் அவங்க பேர் உங்க கண்ணுல படும். இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா அங்க வர ரீல்ஸ்ல அவங்க பேர் இருக்கும். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு கடையோட போர்டுல அவங்க பேர் இருக்கும். ஏன் நீங்க பாக்குற டிவில கூட யாரோ ஒருத்தர் அவங்க பேரை சொல்ற மாதிரி உங்களுக்கு கேட்கும். இது தற்செயலா நடக்கிறது கிடையாது. அவங்க உங்களை நினைக்கும் போது உருவாகிற அந்த ஈர்ப்பு விசை அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துதுன்னு அர்த்தம். அறிகுறி 5, இது ரொம்பவே ஒரு மேஜிக்கலான ஃபீலிங். நீங்க ரூம்ல தனியா உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா யாரோ உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். திடீர்னு உங்க தோள் மேல யாரோ கை வைக்கிற மாதிரி தோணும். இல்லனா அவங்க யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் வாசனை சம்பந்தமே இல்லாத இடத்துல உங்க மூக்கை தொலைக்கும். சில நேரங்கள்ல அவங்க உங்க பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி ஒரு குரல் உங்க காதுல கேட்கும். இதெல்லாம் உங்களை சுத்தி அவங்களோட எனர்ஜி ஃபீல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்யுதுங்கிறதுக்கான துல்லியமான அறிகுறி. அறிகுறி நம்பர் 6, இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். ரொம்ப நாளா அவங்க கிட்ட பேசாம இருப்பீங்க. சரி நாமளே ஒரு மெசேஜ் பண்ணுவோம்னு போனை எடுப்பீங்க. வாட்ஸ்அப் ஓபன் பண்ணா கரெக்டா அந்த செகண்ட் அவங்க உங்களுக்கு டைப்பிங் அப்படின்னு காட்டும். இல்லனா நீங்க கால் பண்ண நினைக்கும் போது அவங்க கால் பண்ணுவாங்க. இதுக்கு பேரு தான் டெலிபதிக் கனெக்ஷன். 2 பேரோட எண்ணங்களும் அதிர்வலைகளும் ஒரே நேர்கோட்ல இணையும் போது இந்த பிரபஞ்ச அதிசயங்கள் நடக்கும். அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்கங்கிறதுக்கான அடையாளம் இது. அறிகுறி நம்பர் 7, ஏஞ்சல் எண்கள்.
உங்கள ஒருத்தர் தீவிரமா நினைச்சிட்டு இருக்கும்போது பிரபஞ்சம் உங்ககிட்ட எண்கள் மூலமா பேச முயற்சி பண்ணும். நீங்க யதார்த்தமா போன் எடுத்து பாப்பீங்க. மணி 11:11 இருக்கும், இல்லனா 22:22 00 அப்படின்னு ஒரே மாதிரி எண்கள் திரும்ப திரும்ப உங்க கண்ணுல படும். இதுக்கு பேரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன். உங்களை நோக்கி ஒருத்தரோட அன்பு வந்துட்டு இருக்கு, அவங்க உங்களை தான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற கன்ஃபர்மேஷன் மெசேஜ் தான் இந்த எண்கள். அறிகுறி நம்பர் 8. குளிரும் இருக்காது, எந்த பயமும் இருக்காது, ஆனா திடீர்னு உங்க உடம்புல ஒரு புல்லரிப்பு ஏற்படும். உங்க கைகள்ல இருக்கிற முடிகள் எல்லாம் குத்திட்டு நிக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டி படி ஒருத்தரோட தீவிரமான எண்ணங்கள், தாட்ஸ் ஆஃப் லவ் ஆர் பேஷன் உங்களை வந்து சேரும்போது உங்களோட ஆரா அந்த எனர்ஜியை உள்வாங்கும். அப்ப ஏற்படுற ஒரு ரியாக்ஷன் தான் இந்த திடீர் புல்லரிப்பு. அந்த வினாடியில யாரோ ஒருத்தர் உங்களை ரொம்ப ஆழமா ரசிச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அறிகுறி நம்பர் 9. நீங்க உங்க வேலையில ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனா திடீர்னு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். அவங்கள பார்த்தே ஆகணும், அவங்க குரலை கேட்டே ஆகணும்னு ஒரு தவிப்பு உங்களுக்குள்ள உருவாகும். அந்த ஃபீலிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களை மீறி நடக்கும். இது ஏன் நடக்குதுன்னா, அந்த நபர் அங்க பார்க்க முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த தவிப்பு தான் உங்க மனசுக்குள்ள அர்ஜ் அப்படின்னு மாறி உங்களை தொந்தரவு பண்ணுது. அறிகுறி நம்பர் 10. இதுதான் எல்லாவற்றையும் விட ரொம்ப ஸ்ட்ராங்கான அறிகுறி. உங்க உள்ளுணர்வு. உங்களுக்கு எந்த ஆதாரமும் தேவைப்படாது, எந்த மெசேஜும் தேவைப்படாது. ஆனா உங்க மனசுக்கு ரொம்ப ஆழத்துல கண்டிப்பா அவங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை வரும்போது உங்க மனசு ரொம்ப அமைதியா நிம்மதியா ஃபீல் பண்ணும். உங்க ஆத்மாவுக்கு தெரியும் யாரு உண்மையா உங்களை நினைக்கிறாங்கன்னு. அந்த உள்ளுணர்வை எப்பவுமே நம்புங்க, அது என்னைக்கும் பொய் சொல்லாது. அறிகுறி நம்பர் 11. காரணமில்லாத விக்கல் அல்லது கண் துடிப்பு. நம்ம ஊர்ல வழக்கமா சொல்லுவாங்க, திடீர்னு விக்கல் வந்தா யாரோ நம்மள நினைக்கிறாங்கன்னு. இத பலரும் மூட நம்பிக்கைன்னு நினைப்பாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு குவாண்டம் எனர்ஜி சயின்ஸ் இருக்கு. ஒருத்தர் உங்களை ரொம்ப இமோஷனலா நினைக்கும் போது அந்த எனர்ஜி உங்க நரம்பு மண்டலத்தை லேசா தூண்டும். அதனாலதான் தண்ணீர் குடிப்பது போல எந்த காரணமும் இல்லாம திடீர்னு விக்கல் வர்றது அல்லது இடது வலது கண் துடிக்கிறது நடக்கும். அவங்க உங்களை ரொம்ப நினைவால தவிச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அறிகுறி நம்பர் 12. பாட்டு மூலமா வர்ற சிக்னல். உங்க 2 பேருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட் பாட்டு இருக்கும், இல்லனா அவங்க உங்களுக்கு டெடிகேட் பண்ண ஒரு பாட்டு இருக்கும். ரொம்ப நாளா நீங்க அந்த பாட்டை கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஆனா திடீர்னு நீங்க போற ஒரு கடையிலயோ இல்ல FM ரேடியோலயோ இல்ல யாரோ ஒருத்தரோட ரிங்டோனாவோ அந்த பாட்டு உங்க காதுல விடும். இது எதேச்சையா நடக்கிறது இல்ல, அவங்க அந்த பாட்டை கேட்டு உங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கங்கறத பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ற ஒரு மெசேஜ் தான் இது. அறிகுறி நம்பர் 13. உங்க காதுகள் சிவப்பது அல்லது உடம்புல ஒரு சூடு பரவுறது. ஒருத்தர் உங்களை ரொம்ப ஆழமா ரொம்ப நேசத்தோட நினைக்கும் போது அவங்க உடம்புல இருந்து வெளியில வர்ற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்க ஆறாவை தொடும். அப்போ உங்க உடம்புல ஒரு திடீர் வெப்பம் பரவுற மாதிரி இருக்கும். குறிப்பா உங்க காது மடல்கள் அல்லது முகம் லேசா சூடாகி சிவக்கும். யாரோ உங்களை ரொம்ப தீவிரமா ரொம்ப அன்பா நினைச்சிட்டு இருக்காங்கங்கிறதுக்கான மிக துல்லியமான உடல் ரீதியான அறிகுறி. அறிகுறி நம்பர் 14. பிரபஞ்சத்தின் குறியீடுகள். உங்களை நினைச்சு நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கும்போது திடீர்னு ஒரு வெள்ளை நிற இறகு காத்துல பறந்து வந்து உங்க கால்ல விழும், இல்லனா ஒரு அழகான பட்டாம்பூச்சி உங்களை சுத்தி சுத்தி வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களை சுத்தி ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, கவலைப்படாத, உன்னை ஒருத்தர் உண்மையாவே நேசிக்கிறாங்க, அவங்க நினைப்புல நீ இருக்க அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற கன்ஃபர்மேஷன் சிம்பிள் தான் இது. அறிகுறி நம்பர் 15. திடீர்னு உங்களுக்குள்ள வர ஒரு பெரிய உத்வேகம், பர்ஸ்ட் ஆஃப் மோட்டிவேஷன். ஒரு நாள் காலையில எந்திரிக்கும் போதே ஒரு காரணமில்லாத சந்தோஷத்தோட இன்னைக்கு ஏதாவது சாதிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியோட எந்திரிப்பீங்க. அவங்க உங்களை நினைச்சு நீ நல்லா இருக்கணும், நீ ஜெயிக்கணும்னு மனசார வேண்டினாங்கன்னா அந்த நல்ல எண்ணங்கள் அப்படியே உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷனா மாறும். உங்களை ஒருத்தர் ரொம்ப தூய்மையா உண்மையான அன்போட நினைச்சிட்டு இருக்காங்கங்கிறதுக்கான உச்சகட்ட அறிகுறி இது. நண்பர்களே, பிரபஞ்சம் எப்பவுமே நம்ம கூட பேசிக்கிட்டு தான் இருக்கு, நாம தான் அதை சரியா கவனிக்கிறது இல்ல. நான் மேல சொன்ன இந்த 15 அறிகுறிகள்ல எந்தெந்த அறிகுறிகள் உங்களுக்கு ரீசெண்டா நடந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களை உயிருக்கு உயிரா நினைக்கிற அந்த நபர் உங்களை தேடி வருவாங்க. ஒரு ஸ்பெஷல் அப்டேட்.
இதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன், குவாண்டம் காதல் ரகசியங்கள் மற்றும் உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் கேள்விகளுக்கான எக்ஸ்க்ளூசிவ் பதில்களை தெரிஞ்சுக்கணுமா? உடனே நம்ம ஜில்லாடி ஜீவா சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ஸ்பெஷல் VIP ஃபேமிலில மெம்பரா இணைஞ்சிடுங்க. மெம்பர்ஸ்க்கு என்னோட பிரத்யேகமான ரிப்ளைஸ் காத்துட்டு இருக்கு. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. அடுத்த ஸ்பெஷல் வீடியோல பார்க்கலாம்.